Hello everyone, இன்னைக்கு 10th Physics Unit 3 Answer in Briefல 6 question பார்க்க போறோம். Distinguish between ideal gas and real gas. Ideal gasக்கும் real gasக்கும் இருக்க difference என்னன்னு பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 mark question. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போகலாம். ஐடியல் கேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, கேஸ்னாலே நமக்கு என்ன இருக்கும், ஆட்டம்ஸும் மாலிகுல்ஸும் அதில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த ஆட்டம்ஸும் மாலிகுல்ஸும் ஒன்னோடு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகாது ஐடியல் கேஸில். ஐடியல் கேஸில் ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட இன்ட்ராக்ட் ஆகாது, சேம் ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட இன்ட்ராக்ட் ஆகாதுன்னு சொல்கிறோம். ஸோ அதனால இதுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு ஐடியல் கேஸில் வந்து கிடையாது. நம்ம அதே சேம் ரியல் கேஸில் வந்து பார்த்தோம்னா சேம் இதுலேயுமே நமக்கு என்ன இருக்குது, ஆட்டம்ஸ் இருக்குது, தென் மாலிகுல்ஸ்லாம் வந்து இருக்கா. ஸோ இது என்ன ஆகும்னா, இந்த கேஸில் வந்து ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதுக்கு இடையில வந்து என்ன இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் இதுக்கு இடையில வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி, நம்ம ஐடியல் கேஸ்ல வந்து ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட இன்ட்ராக்ட் பண்ணாது, பட் ரியல் கேஸ்ல பார்த்தோம்னா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதுக்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். தென் நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஐடியல் கேஸ்க்கு வந்து அது ஆக்குபை பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ஹேஸ் நோ வால்யூம் வந்து இருக்காது. பட் ரியல் கேஸ்க்கு வந்து என்ன இருக்கும், அந்த கேஸ் ஆக்குபை பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வால்யூம் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இந்த லெசன்லேயே 3 லாஸ் வந்து பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், பாயில்ஸ் லா பார்த்தோம், தென் சார்லஸ் லா பார்த்தோம், அதுக்கப்புறம் அவகாடோஸ் லா. ஸோ நமக்கு இந்த லெசனில் 3 லாஸ் இருக்கா, இந்த 3 லாயுமே ஐடியல் கேஸ் வந்து என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா ஒபே பண்ணும் எல்லா கண்டிஷனுமே. பட் இங்கே நம்ம ரியல் கேஸில் பார்த்தோம்னா இந்த 3 லாவையுமே பர்ஃபெக்டாக இந்த ரியல் கேஸ் ஒபே பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடியல் கேஸில் ஒபே பண்ணும், பட் ரியல் கேஸில் நமக்கு ஒபே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஐடியல் கேஸில் இப்போ இந்த கேஸ் வந்து லோ ப்ரெஷரில் தென் ஹை டெம்பரேச்சர், அதிகமான டெம்பரேச்சரில் வந்து இருந்துச்சுன்னா இந்த ஐடியல் கேஸ் வந்து என்ன ஆகும்னா சேம் இது ஐடியல் கேஸாகவே தான் பிஹேவ் பண்ணும். ஓகேவா. பட் சேம் நம்ம அதே ரியல் கேஸில் பார்த்தோம்னா இங்கே லோ ப்ரெஷர் தென் ஹை டெம்பரேச்சரில் என்ன ஆகும்னா அந்த மாலிகுல் வந்து இருக்குல்ல, மாலிகுல்ஸோ ஆட்டம்ஸோ அதுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நமக்கு கம்மியாயிரும். அது கம்மியாகிறதுனால இந்த ரியல் கேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஐடியல் கேஸா பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையுது. ஸோ இன்ட்ராக்ஷன் அதுல கம்மியாகுது, வீக் ஆகுது. ஸோ அதனால ரியல் கேஸ் ஐடியல் கேஸா மாறுது இந்த கண்டிஷன்ல. இதுதான் இதுக்கான டிஃபரன்ஸ். ஓவரால என்னென்ன சொன்னாங்கன்னா, ஐடியல் கேஸ்னா வந்து என்ன ஆகும்னு சொல்றாங்க, அதுல இருக்க ஆட்டம்ஸ்க்கும் மாலிகுல்ஸ்க்கும் இடையில இன்ட்ராக்ஷன் இருக்காது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுமே இருக்காதுன்னு சொல்றாங்க. பட் ரியல் கேஸ்ல பார்த்தோம்னா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதுக்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஐடியல் கேஸ்ல வந்து அது ஆக்குபை பண்றதுக்கு எந்த ஒரு ஸ்பேஸ்மே இருக்காது. ஸோ ஹேஸ் நோ வால்யூம். பட் ரியல் கேஸ்ல அது ஆக்குபை பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், இதுக்கு வால்யூம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்து 3 லாஸ் பார்த்தோம்னு சொன்னோம்ல, என்னென்ன, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகாடோஸ் லான்னு பார்த்தோம். இந்த 3 லாவுமே ஐடியல் கேஸ் ஒபே பண்ணும். பட் ரியல் கேஸ்ல சில கண்டிஷன்ஸ்ல தான் ஒபே பண்ணும், சில கண்டிஷன்ல ஒபே பண்ணாது, பெர்ஃபெக்டா ஒபே பண்ணாது ரியல் கேஸ் வந்து. ஸோ இந்த 3 லாவுமே ஒபே பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஐடியல் கேஸ் வந்து லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர்லையும் இது எப்படி இருக்கும்னா சேம் ஐடியல் கேஸாகவே தான் இருக்கும். பட் ரியல் கேஸ் வந்து இந்த கண்டிஷனில் லோ ப்ரெஷராகவோ ஹை டெம்பரேச்சராகவோ இருந்தால் அதுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கம்மியாகும். அது கம்மியாகிறதுனால அதோட இன்ட்ராக்ஷன் வந்து வீக் ஆகுதா. ஸோ அதனால ஐடியல் கேஸாக அது பிஹேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சைடு நம்ம ஐடியல் கேஸில் தான் பார்த்தோம் ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட இன்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அது மாதிரியான கண்டிஷன் வந்து இங்கே வீக் ஆகிறதுனால என்ன ஆகுது, இது ஐடியல் கேஸாக பிஹேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஐடியல் கேஸ்க்கும் ரியல் கேஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின், ஸ்கிப் பண்ணிக்காமல் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.